ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கிறதான ஒரு நபர் காட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய பிக்லாம் எடுக்கணும், வித்தியாசமான இருக்கிறதான விலங்குகள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அது கொண்டு வரணும் அப்படின்றது அவரோட ஆசையாகவும் இருக்குது. இவர் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாரு. அந்த ட்ரிப்பு அங்கே போகணும்னா ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த நபரும் ஒரு ஃப்ளைட் புக் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ரிட்டர்ன் வந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஆகணும். அவருக்கு என்ன ஆச்சு, அங்கே போனதான விஷயத்தை எல்லாத்தையும் அவர் சக்ஸஸ் பண்ணாரா, இல்லை வரத்துக்கு ஏதாச்சும் வழி கிடைச்சும் அவர் அந்த வழி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். க்ளூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 1981 மார்ச். கார்ல் மேகன் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி அவரு ஒரு பிளேஸை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கும்போது அவரு ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு அங்கே ஏஜென்சியில் போயிட்டு பேசி புக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றாரு. அவர் மார்ச்சில் போகிறாரு இல்லையா, மார்ச்சில் அங்கேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவருடைய பிளான் எல்லாம் போட்டு வைக்கிறாரு. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும், ஃபுட் எல்லாத்தையுமே அவர் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டும் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃப்ளைட்டில் ஏறி அவர் போகிறதான அந்த அலாஸ்கா அங்கே இருக்கிறதான ஒரு ஏரிக்கு கரெக்டாக போய் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறதான பைலட்டும் இந்த கார்ல் மேகனை இறக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணதான ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மார்ச்சில் போய் என்ட்ரு ஆகிறோம், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இந்த டேட்டில் என்னை பிக்கப் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பைலட் கிட்ட இவர் சொல்லவும் இல்லை, அதுக்கான பணத்தை கொடுக்கவும் இல்லை. சரி விட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் வந்ததான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏரி பக்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு டென்ட் போட்டு அங்கே தங்குறதுக்கான தேவையான எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, தண்ணி தேவையான பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, ஏரியிலேருந்து பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற எல்லா பிளானும் பக்காவாக பண்ணி அவர் அங்கே தங்கி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்குதான சூழ்நிலையில் அவர்கிட்ட இருக்கிறதான ஃபுட்டு எல்லாமே குறைய ஆரம்பிக்குது, மாசங்களும் கடக்க ஆரம்பிக்குது. நாம் வந்ததான பைலட் கிட்டையும் சொல்லலை, இந்த டைமில் என்னை பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. எந்த விதமான நம்ம முன்னெச்சரிக்கையும் எதுவுமே பண்ணாமல் நாம் இங்கேயே மாட்டிக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம போகணும்னா ரொம்பவும் கஷ்டம். நம்மள்ட்ட இருக்க ஃபுட்டை வச்சு ரொம்ப தூரமும் நடந்தும் ட்ராவல் பண்ணவும் முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் நல்ல நேரம் என்னமோ அவர் தலைக்கு மேலே ஒரு ஃப்ளைட்டு மெதுவாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கீழே இருந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தான் கிட்ட இருந்து தானே ஒரு ரெட் துணி எடுத்து சிக்னல் கொடுக்குறாரு. பறந்துருக்கு தானே அந்த ஃப்ளைட்ல இருக்குதான பைலட்டு இவரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் நல்லா கவனிக்கும் போது தான் அவர் கொடுத்ததான சிக்னல் தப்பா இருக்க ஆரம்பிக்குது. கார்ல் மேகன் என்னை காப்பாத்துங்க, எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு தான் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. ஆனா அங்க இருக்குதானே அந்த பைலட் அந்த சிக்னல் வேற மாதிரி இருக்குது. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எனக்காக நிக்க வேணாம், வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பைலட்டும் அங்கிருந்து ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கார்ல் மேகனும் ரொம்பவும் ஆச்சரியம் பார்க்க ஆரம்பிக்கிறார். என்னடா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் சிக்னல் கொடுத்தேன், ஆனா இந்த பைலட் என்னமோ அவர் ஃப்ளைட் எடுத்துட்டு போறாரு அப்படின்னுட்டு ரொம்பவும் வேதனையோட நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது தன்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கையும் இழந்து போக ஆரம்பிக்கிறாரு. நாம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் நடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட தாங்கிட்ட இருக்கிற ஃபுட்டு ரொம்பவும் கம்மியா இருக்கு. தன்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இனிமே நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. இருந்ததான ஃபுட்டை வச்சுட்டு அவரு கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துட்டும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே வர முடியாமல் ஃபுட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பட்டினியோட இறந்து போயிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவர் கொடுத்ததான அந்த சிக்னல் தப்பான சிக்னலு. கையை நேராக தூக்கிட்டு அவர் சிக்னல் கொடுத்துருந்தாருன்னா அந்த பைலட் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. பைலட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் தான் புரிஞ்சுக்கிறத நாலேஜ் இருக்க ஆரம்பிக்குது. இந்த அலாஸ்காவில் போட்டதான ட்ரிப்பு எதுக்காக இருக்கும், அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் கடைசி டைமில் அவர் ஃபுட்டு கூட கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய உடம்பை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி தான் கைஸ் இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற டாபிக் கண்டென்ட்டோட நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் தென் டாடா, பை பை.